Don't forget to subscribe Sky Kids for more exciting content. ஒரு நாள் லொலி தனது புத்திசாலி குட்டிகளோடு கடற்கரைக்கு விளையாடச் சென்றார்கள். குட்டியலோ கடலிலும் கரையிலும் ஐயையோ ஆனந்தமாய் விளையாடுகிறார்கள். ஆனால் லொலியோ தனது குட்டிகள் மீது உருக்கண் வைத்து கவனமாக இருந்தாள். மகிழ்ச்சியாக இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த குட்டிகளிடம், ஐயோ அது என்ன சப்தம் என்று லொலி ஆபத்தில் இருக்கும் பூனை குட்டிகளை அவதானிக்கிறாள். குட்டிகளா, அங்கே பாருங்கள், அந்த சிறிய பூனை குட்டிகள் ஆபத்தில் உள்ளார்கள். நான் அதை போய் காப்பாற்ற வேண்டும், இல்லையெனில் அவைகள் இறந்துவிடும். நான் போய் வரும் வரை நீங்கள் கரையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று லொலி தனது குட்டிகளுக்கு கூறிவிட்டு கடலில் நீந்திச் செல்கிறாள். லொலியோ பூனைக்குட்டிகளின் அருகே சென்றதும் பயத்திலும் கவலையிலும் இருந்த பூனைக்குட்டிகள் பாதுகாப்பை உணர்ந்தார்கள். குட்டிகளா, பயப்படக்கூடாது, நான் உங்களை கரைக்கு கூட்டி போறேன், என்னை கட்டியா பிடித்திக் கொள்ள வேண்டும் என்று தைரியம் கூறி கரைக்கு அழைத்துச் செல்கிறாள். எனக்கு பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துவீங்க தானே என்று பூனைக்குட்டிகள் கூற, உங்களை காப்பாத்தனா வந்திருக்கேன், என்ன கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று லொலி கூறியதும் பூனைக்குட்டிகள் தனது தாயைப் போல் நினைத்து லொலி கூறியதைப் போல் லொலியின் அருகே கடல் அலைகளுடன் சிக்காமல் கவனமாய் கரை வந்தடைகிறார்கள். கரை வந்த பூனைக்குட்டிகளை லொலியின் பிள்ளைகளான நாய்க்குட்டிகள் அன்பாக வரவேற்றார்கள். நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகளை தனது சகோதரர்களாய் நினைத்து, வாருங்கள், அம்மாவிடம் போவோம், இனி எங்கள் அனைவருக்கும் ஒரு அம்மாதான் என்று சந்தோஷமாக அழைத்துச் செல்கிறார்கள். களைப்பாக இருந்த லொலி அனைத்து குட்டிகளையும் தனது வாகனத்தில் அழைத்து வீட்டுக்கு செல்கிறாள். வீட்டின் அழகான முத்தம். அந்த இடத்தில் பூனைக்குட்டிகள் மற்றும் நாய்க்குட்டிகள் சேர்ந்து விளையாடுகிறார்கள். பூனைக்குட்டிகள் சந்தோஷமாக துள்ளி குதித்து நாய்க்குட்டிகளுடன் பந்துடன் விளையாட அனைவரும் புன்னகையுடன் இருக்கின்றனர். லொலியோ பொறுப்பான அம்மாவாச்சே, வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைகளுக்கு விளையாடச் சொல்லி உணவை சமைக்க ஆரம்பித்தாள். அவசரமாக சமைத்த உணவுகளை சிறிய மேசை மீது வாசலில் வைத்துக் கொண்டாள். சாப்பாடு தயாராயிடுச்சு, எல்லாரும் வாங்க என கூப்பிடுகிறாள். அனைத்து நாய்க்குட்டிகளும் மற்றும் பூனைக்குட்டிகளும் ஓடி வந்து சுவையான உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த இடத்தில் சிரிப்பும் சத்தமில்லாத உறவு பாசமும் காணப்படுகிறது. இந்த கதையானது தாயானவள் யாராக இருந்தாலும் அக்கறையுடனும் பொறுப்புடனும் இருப்பதே உண்மையான தாய்த்தன்மை என்பதையும், குழந்தைகளுக்கு அனுபவத்தின் மூலம் மனித நேயம், சமாதானம் மற்றும் பாசம் ஆகியவற்றை உணர வைக்கும் ஒரு நெஞ்சை தொடும் கதையாகும்.